அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்ததல்லவா? அதை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்றவர் நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா? சாலமோனின் ஞான நூல் அதிகாரம் 5 இறை வார்த்தை 14 16 முடிய. இறை பற்றில்லாத ஒரு நம்பிக்கை காற்றில் அடித்துச் செல்லும் பதர் போன்றது, புயலால் சிதறிக்கப்படும் உறைபனி போன்றது, காற்றால் அங்கும் இங்கும் அலக்களிக்கப்படும் புகை போன்றது. ஒரு நாள் தங்கும் விருந்தினர்கள் நினைவோல் அது மறக்கப்படும். நீதிமான்களோ என்றென்றும் வாழ்வார்கள். அவர்களுக்குரிய கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்களை பற்றிய கவலை உன்னத இறைவனுக்கு உண்டு. அவர்கள் மாட்சிமிக்க பொன்முடியை பெறுவார்கள். ஆண்டவருடைய கையிலிருந்து மணிமுடியை பெறுவார்கள். அவர் தம் வலக்கையால் அவர்களை அரவணைப்பார், தம் புயத்தால் அவர்களை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் தம் வலக்கையால் அவர்களை அரவணைப்பார், தம் புயத்தால் அவர்களை பாதுகாப்பார். யாரை? நீதிமான்களாக வாழுகிறவர்கள. மனிதர் தாங்க நீதிமானாக வாழ்கிறோம் இல்லையா? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு மத்தியில் இறைவனோடு ஒன்றித்து நடக்கும்போது துன்பமில்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை இல்லையா? ஏனென்றால் உப்பில்லாத உணவு வெறுமை என்பது போல்தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்போது அது நிறைவான ஆசிரியை நமக்கு தருகிறது. துன்பம் வந்தால் என்ன, வெளியில் சொன்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனை தீர்ந்துருமா? இல்லை. நாம் இறைவனோடு இருந்து துன்பம் இருந்தாலும் அது வெளியே காட்டாதவாறு நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது கண்டிப்பாக அவர் தம் வலக்கையால் அவர்களை அரவணைத்து தம் புயத்தால் அவர்களை பாதுகாப்பார். கண்டிப்பாக. ஏனென்றால் இறைபற்றில்லாத ஒரு நம்பிக்கை காற்றில் அடித்து செல்லும் பதர் போன்றது, புயலால் சிதறடிக்கப்படும் உறைபனி போன்றது, காற்றால் அலக்களிக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் நினைவு எதுவுமே இருக்காது. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்களே, வந்து தங்கிட்டு போகிறாங்களே, அந்த மாதிரி தான் மரித்தவுடன் அவர்கள் மரித்தார்கள் என்றால் மரித்தவுடனே அது மறந்து போய்விடும். ஆனால் நீதிமான்கள் இவ்வுலகில் வாழும்போது பிறருக்கு நன்மையை செய்து நல்ல காரியங்களை பின்பற்றி நல்ல வழி நடத்தி சென்றவர்களை மறப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? அதான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுவது. அப்போ அந்த இறைவார்த்தையின்படி நாம் நன்மையானவர்களாக இருக்கிறோமா? இறைபற்றில்லாதவர்களோடு தீமையை பற்றி கொண்டு நாம் வாழ்கிறோமா? எனக்கு எனக்கு என்று இருக்கிறோமா? இல்லை பிறர் நலம் தேடுகிறோமா? எனக்குரிய உழைப்பில் நான் பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறேனா? எனக்குரிய உழைப்பில் பிறர் கொடுத்ததை பிறருக்கு கொடுப்பது அல்ல தானம். எனக்குரியதை நான் என் உழைப்பின் பயனை பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறேனா? இதுதான் மெயின். பிறர்கிட்ட வாங்கிட்டு பிறர்கிட்ட கொடுக்கமே அது அல்லங்க தானம் தர்மம். நாம் நம்முடைய உழைப்பிலிருந்து சிறிதளவேனும் நம் உழைப்பிலிருந்து நாம் பிறருக்கு ஒருத்தருக்கு தெரியாமல் கொடுக்குறோமே, அதுதான் தானமும் தர்மமும் இல்லையா? அப்போது அது எல்லாமே சேர்ந்து தான் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறது. அவர்கள் உலகில் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் நோவுகளும் நொடிகளும் சேர்ந்தும் அவர்கள் செய்த நற்காரியங்களும், அவர்கள் மரித்தாலும் அவர்களை நினைப்பவர்கள் யார்? இறைவன் நினைக்கிறார். ஏனென்றால் அவர்களை பற்றி நீதிமான்கள் என்றென்றும் வாழ்வார்கள். அவர்களுக்குரிய கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்களை பற்றிய கவலை உன்னத இறைவனுக்கு உண்டு. என இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார்கள்லவா? அதனால் அந்த வாழ்க்கை எல்லாமே இறைவனோடு நாம் இணைந்து நடக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் என்பதை இறைவார்த்தை நமக்கு விளக்கி கூறுகிறது. நம்ம இந்த செய்தி கேட்டுட்டு நமக்கு அதில் பொருள் விளங்கலை அப்படின்னா நீங்கள் இந்த இறைவார்த்தையை எடுத்து அமைதியாக இருந்து மனசை தியானத்துக்குள்ளே கொண்டு சென்று அந்த இறைவார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் உள்ள பொருள் நமக்கு விளங்கும் இல்லையா? நம்ம மனிதரை தாங்க வாழ்கிறோம். வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் புனிதத்தன்மை அடைவதற்குண்டான வழியையும் நாம் அறிகிறோம் இல்லையா? அப்போ அந்த அறிய செய்கிறது யார்? தூய ஆவியானவர். பிதாவின் நேரடி பார்வையில் நாம் இருக்கும்போது, இயேசுனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும்போது தூய ஆவியார் நமக்கு செயல்படுத்தி அனைத்தையும் தருகிறார். என்ன தேவை என்பதை நீ வீட்டுக்குள் இருந்து புலம்புவதை பிறர் மூலமாக உனக்கு உதவி செய்கிறாரா இல்லையா? செய்கிறாருங்க. எத்தனையோ காரியங்கள் நடத்தி கொடுக்குறார் இல்லையா? எப்படி நடத்தி கொடுக்குறார் அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்தந்த நேரத்தில் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா? ஆம். அப்போ இறைவனோடு இணைந்து நடக்கும்போது நமக்கு என்னென்ன கைமாறு கிடைக்கிறது? கைமாறு கருதி நாம் அவரோடு இணைந்து நடக்கவில்லை, நடக்கவும் கூடாது. அவர் பார்த்து கொள்வார் என்று விட்டு விடுங்களேன். எது தேவையோ அதை அவரிடம் ஒப்படைத்து விடுங்களேன். நாம் நினைத்தால் ஏதாவது ஒரு மூலம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? இல்லை. அப்போ எல்லாமே அவர் தானே, அவர்கிட்ட விட்டுருவோம்.
அந்த வரம் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருந்து எங்களை நீர் வழிநடத்துகிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறுறோம்ப்பா. எது தேவையோ அதை நீர்தானே எங்களுக்கு செய்து கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆமாண்டவரே, எது வந்தாலும் உம்முடைய தேவ சித்தத்தின்படி எங்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பிறரிடமிருந்து வருவதென்றால் அது உம்முடைய விருப்பமில்லாது வந்தால் நீரே அதை பார்த்து கொள்வீர். உம்முடைய விருப்பத்தோடு வரும்போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மன வலிமையும் வல்லமையும் நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.